ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலே கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான க்ரோஷே ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு காட்டன் யான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரன்ச்சியோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. இப்போது நீங்கள் இந்த ஸ்க்ரன்ச்சியோட லேபிள் பார்க்குறீங்க இல்லையா, இதை கூட நீங்கள் என்னோடய வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ரீமியர் யானோட காட்டன் ஸ்ப்ரவுட் அப்படிங்கிற யான் எடுத்திருக்கேன். இந்த யான் 100% காட்டன் யான். இது ஒரு சைஸ் 3 யான். இந்த கலர் ப்ளஷ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் 4 mm க்ரோஷே ஹுக் எடுத்திருக்கேன், சிசர்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் நமக்கு ஒரு ஹேர் டை வேணும். வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த யான் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 22 செயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 22 செயின் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹூக்லேருந்து 4வது செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டேர்னிங் செயின் 2 நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணோம். அது நம்மளோட 3rd செயினில் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நம்ம 4th செயினில் ஹூக்லேருந்து 4th செயினில் நான் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்த டேர்னிங் செயின் 2 நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் அடுத்த செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி ஒரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த ரோவோட முடிவில் நமக்கு 20 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஸ்டிச் கவுண்ட்டை நம்ம மறந்துடாமல் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும் ஒரு ரோலையும். ஸோ அப்போ தான் நமக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் நம்ம ஆட் பண்ணோமா இல்லை ஏதாவது ஸ்டிச் விட்டுட்டோமான்னு நமக்கு தெரியும். இப்போ நான் லாஸ்ட் செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ரோ 2 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 2 பண்ணுறதுக்கு செயின் 2 ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ரோ 1ல் 20 ஸ்டிச் இருக்கான்னு எப்பயுமே கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரோவோட முடிவுலேயும் எவ்வளோ ஸ்டிச் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோ 2 ஒர்க் பண்ணுறதுக்கு செயின் 2 ஒர்க் பண்ணி நம்ம டர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சோட பேக் லூப், இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். பேக் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம செயின் 2 ஒர்க் பண்ணி டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த செயின் 2வையும் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சோட பேக் லூப்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த ரோட முடிவுலேயும் நம்ம எப்போயுமே ஸ்டிச் கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 20 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் நமக்கு கிடைக்கும். இந்த டேர்னிங் செயின் 2வையும் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ரோ 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேட்டர்ன் இனிமேல் நம்ம ஜஸ்ட் ரோ 2 தான் திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ரோ 3 பண்ணி காட்டுறேன். அதே ரிப்பீட் தான், ரோ 2ஓட ரிப்பீட். செயின் 2 பண்ணிக்கிறோம், டர்ன் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்டிச்சோட பேக் லூப்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். இந்த டேர்னிங் செயின் 2வையும் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டிச்சோட பேக் லூப்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு எப்பயுமே 20 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி ரோ 3லேருந்து ரோ 38 வரைக்கும் நம்ம இதே தான் ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு ஒரு ரிப்பிங் பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ அது நம்மளோட ஸ்க்ரன்ச்சிக்கு ஒரு நல்ல லுக் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி
ரோ 3லேருந்து ரோ 38 வரைக்கும் இதே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ரோ 38 ஓட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம ரோ 38 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அழகான ரிப்பிங் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த எண்டையும் இப்படி வைக்கிறேன். வச்சோன்னா இந்த ரோ 1ஓட ஒரு ரோவும் ரோ 38ஓட ரோவும் இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா அது ஒரு ரிப்பாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த லாஸ்ட்டு ஜாயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செயின் 1 பண்ணிக்கோங்க. ரோ 38ஓட பேக் லூப்பும் நம்மளோட ரோ 1ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்லேயும் ரோ 38ஓட பேக் லூப்பும் ரோ 1ஓட கரஸ்பாண்டிங் ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம சைட் சீம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டாப்பில் என்ன பண்ணணும்னா 2 சைடையும் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்பியும் ஸ்லிப் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிட்டாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹேர் டை எடுத்துகிட்டு நம்மளோட ஒர்க்குள்ளே நான் காட்டுற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்க்ரன்ச்சியை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட ஹேர் டை உள்ளே வர மாதிரி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணாதீங்க. நம்மளோட யானை அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா சுற்றி நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடோட கரஸ்பாண்டிங் ஸ்டிச்சஸ் எடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சஸ் சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறேன்னு காட்டியிருக்கேன். ஸோ நான் இப்போ கப்புள் ஆஃப் ஸ்டிச்சஸ்க்கு ஸ்லிப் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது நம்மளோட
ஸ்க்ரன்ச்சி. இதே மாதிரி நீங்கள் சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நான் சுற்றி ஸ்லிப் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வீவ் பண்ணிவிட்டு இந்த ஃபாஸ்டன் ஆஃப் பண்ண யான் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு மெட்டல் ஹூக் எடுத்துகிட்டு அதோட பிளண்ட் டிப்பில் யூஸ் பண்ணி நம்ம அதை உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். அதாவது இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட இன்சைடுக்கு நம்ம ஜஸ்ட் அந்த யானை வந்து வெளியே தெரியாத மாதிரி உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்க்ரன்ச்சி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ ஜஸ்ட்டு நான் அந்த எக்ஸ்ட்ரா யானை உள்ளே தள்ளி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. அவ்வளோதான், நம்ம சூப்பர் சிம்பிள் அண்ட் சூப்பர் ஈஸி ஸ்க்ரன்ச்சி ரெடி ஆயாச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ 100% காட்டன் யானில் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். காட்டன் யான் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அக்ரிலிக் கூட யூஸ் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் வந்து அது வந்து நம்ம ஹேரை பிடிச்சி இழுக்கும், இல்லைன்னா சில பேருக்கு அது ஒத்துக்காது. அண்ட் ஸோ அந்த மாதிரி ரீசன் ஸ்டாட்டிக் வரலாம் ரொம்ப கோல்டான பிளேஸஸில் இருந்தீங்கன்னா. ஸோ அதனால் பெட்டர் நம்ம காட்டன் யான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணால் நல்லது. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வர மாதிரி ஸ்டிச் உள்ளே வர மாதிரி கூட நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் ஸ்க்ரன்ச்சி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேட்டர்னோட ரிட்டன் பேட்டர்ன் வந்து என்னோடய வெப்சைட்டு theyarnbowlcrochet.com அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னோடய வெப்சைட்டில் இன்னும் நிறையா ஃப்ரீ பேட்டர்ன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட இந்த ஸ்க்ரன்ச்சியோட லேபிள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதோட ஃப்ரீ டவுன்லோடபிள் பிடிஎஃப் வந்து என்னோடய வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நூலிலேக்கு நமக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.